என்ன சொன்னாங்க? ஆஸ்பத்திரி போனீங்க? ஆஸ்பத்திரிக்கு வாய் கொழுது, வாய் குழந்தை வாய் தலையை அடிபடிச்சா சோக்கு வந்ததா? எதுவும் வர மாதிரி வராது. அக்காங்க 2 அக்கா, பெரிய அக்கா இருந்தாங்க. சின்ன அக்காவுக்கும் எனக்கும் அப்படி ஆயிடுச்சு. என்ன பண்ணுது? நாங்க ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். என்ன பண்ணுது? நல்லா இருக்கு. பேசவும் வாய் கொள்ளாது. வாய் போடலையா? அந்த அம்மா இருக்காங்கல்ல, ஓம் நாராயணா. போகுமா பிடிக்கணும் விடுங்க கூட பிடிக்கிற மாதிரி போகணும். நடந்து வா கூட எவனுக்கு மாட்டேன் ஓடல என்ன பண்ணுவோம். நடந்து வா நடந்து வா நிமிரு தலையை நிமிந்து வா நடந்து வா நடந்து வாடே காலத்துக்கு வச்சு வா காலத்துக்கு வச்சு வா நடந்து வா குடிக்கிற போங்க. நீங்க போங்க போங்க. பொறுமையா அதை எடுத்து வைங்க. முடிய வைங்க. பொறுமையா வைங்க. அதே மாதிரி அந்த காலம் வைங்க. வைங்க. முடியும் அந்த காலம் எடுத்து வைங்க. பொறுமையா வைங்க. அந்த காலம் வைங்க. பொறுமையா இந்த காலம் எடுத்து வைங்க. அதே மாதிரி இந்த காலம் எடுத்து வைங்க. அப்படியே திரும்பிங்க. பொறுமையா ரைட் எடுத்து வைங்க. ரைட் கால் எடுத்து வைங்க. பொறுமையா இந்த கால் எடுத்து வைங்க. பிடிக்காத கொஞ்சம் லேசா கையில அவருங்க கையில விட்டு போடுவாரு. சும்மா லைட்டா தான் அவரே நடக்குது. அவர் தான் நடக்குறாரு. சும்மா ரைட் லெஃப்ட் ரைட் கால் பொறுமையா வைங்க. லெஃப்ட் ரைட் நிமிந்து வை நிமிரு. பொறுமையா முடியும். இந்த கால் அந்த கால் அப்படி பாரு அந்த கால் பொறுமையா சரி சொல்லுப்பா. ஏமா 55 போகத்தானே இப்படி சொல்லு. நான் செப்டிங் అదే పెద్ద పండు కడే రమణ చెప్తే ఇప్పుడు పోగదా పోగ 55 కూడా అని లేదు పోయి లేదు వచ్చి చూడు లోపల చూడు ఎలా ఉంటే చూడు పోగ సరే రేపటికి 9 గంటకి రా. తెల్లవారు நான் அப்பா தூரம் பேசினாங்க. நான்
இவரோட வச்சு பனி போத்துவே அப்படி பனி போயோட வச்சுப்போ என்ன வேணும் பாக்குறேன் என்னது ஒண்ணும் இல்லை என்ன சொன்ன என்ன பாக்குறேன் புரியல புரியுமா பின்ன இங்கே உட்காராதீங்க சத்தப்படாதீங்க வீட்டுல கடுகு எண்ணெய் வாங்கிக்கோங்க பூண்டு மஞ்சத்தூள் பச்சை கருப்பூரம் போட்டு காய்ச்சி வச்சுக்கிட்டு எப்படி ஊறுவாங்க பாத்தீங்களா புளி விட்டு தண்ணியில கொஞ்சம் உப்பு கல் போட்டு சூடு பண்ணி துணியில ஒத்தம் கொடுக்கணும் டெய்லி ஒரு 4 வேளை 5 வேளை கொடுங்க சரியாயிடும் சரியா செய்யணும் முதுகுதான் தரேன் மீன் தரேன் எங்க வரியா சாப்பிட்டீங்களா இல்லையா நான் உனக்கு முன்னாடியே கொஞ்சம் சாப்பிட சொன்னேன்மா வெளியே பேசுற போய் கையில கொஞ்சம் இடமா இல்லை ஏற்க கொஞ்சம் ஆடு நடந்து போவாங்க வருவாங்க இப்ப எவ்வளவு உட்காந்து போங்க எந்திரிக்க எப்படி இருக்கு பாருங்க இப்ப கூட போமா நீ கூட போமா எப்படி காலை எப்படி மூடி சொல்லலாம் அப்படின்னு பார்க்கலாம் நிமிருங்க நிமிந்து போங்க வராது போங்க எப்ப பாரு இப்படி வேற வேற ஓ ராணிய போய உன கூட தமிழ் தான் சொல்லணும் போ பின்னாடி நீ ஏமா நீ போங்க பின்னாடி போங்க இருக்குது 4 பேர் 4 பேர் கையில வர மாட்டேங்கிறீங்க இது கூட கையில வரீங்க
பரவாயில்லையாம்மா? வாய் திறந்து பேசுங்க. பரவாயில்ல. இதே மாதிரி வீட்டுல பண்ணணும்னா கண்டிப்பா. வாங்க வாங்க வந்து சேரதான் இப்படி எங்கிட்ட பார்த்துங்க. இந்த சார் இப்படி அப்படி அதே இதில் உண்டு அதே உண்டு சாப்பிட்டியா? என்னம்மா என்ன பிரச்சனை சொல்லுங்க, வந்து வெயிட் பண்ணுங்க சொல்றேன். ஆமா ஏதாவது வெயிட் பண்ணுங்க சொல்றேன் அப்படின்னா கிளம்புங்க. என்ன சொல்லுங்க? ஆமா இப்படி போங்க, கேமரா கொடுத்து கம்மியா போறீங்க. அப்படியே பிடிங்க. அப்படியே பிடிங்க. நானே போடுறது சாப்பிடல அடிக்குது நான் வந்து வரேன். ஆமா சரி உட்கார பண்ணி தரேன். நிம்மதியா எப்படி இருக்குது? பரவாயில்லையா? 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 குடி 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 குடி. நிமிரு அல்ல நிமிரு நிமிரு நீ நிமிரு நீ நிமிரு நீ நிமிரு. எப்படி இருக்குது இப்ப? பரவாயில்லையா? வீட்டு மாதிரி பண்ணணுமா? படிப்படியா குறைஞ்சிடும், பண்ண கூட குறைஞ்சிடும். பாரு எப்படி ரைட். ஆமா நாங்க யூடிவில பார்த்தோம். ஆமா அவருக்கு வந்து நடக்க முடியல, இடுப்பு கீழே இதுவா இருந்ததுனால வந்தோம். இப்ப பார்த்ததுல பரவாயில்ல, பிடிச்சி நடக்கல, இப்போ பிடிக்காமலே நடக்கிறாங்க. இப்போ ஒரு 5 வருஷமா தான் இருக்கு அப்படி. இன்னைக்கு பரவாயில்ல. ஆமா கண்டிப்பா நல்லா தான் நடக்கிறாங்க. இப்போ நாங்க பிடிச்சி கூட்டிட்டு வந்தோம், இப்போ பரவாயில்ல, நல்லா நடக்கிறாங்க. கண்டிப்பா கண்டிப்பா நடக்கிறாங்க. இல்ல இல்ல எதுவும் இல்ல, எங்களால இஷ்டப்பட்டு நாங்க கொடுக்கறது. இருக்கு. நடந்து போ.
நடந்து போ, இது இது நல்லது. நடந்து போ. பொறுமையா பொறுமையா. ஆமா. எதையும் பிடிக்காதீங்க, எதையும் பிடிங்க முடியும். லெஃப்ட் எடுத்துவீங்க, ரைட் எடுத்துவீங்க, கொஞ்சம் கொஞ்சமா வைங்க வைங்க முடியும். பொறுமையா பொறுமையா. நின்றுட்டு பாருங்க. நடந்து. போதும் எப்படி கேளுப்ப, எப்படி கேளுப்பா, எப்படின்னு நல்லா இருக்கையா? நல்லா இருக்கு. அவ்வளவுதான். அதே மாதிரி பண்ணினா உங்களுக்கு நல்லா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை. அவர் அதே மாதிரி முடிச்சு நடக்க வைங்க. ஓகேங்களா? நாம அப்படியே அதனால பர்மிஷன் எடுக்கூடாதா? அவர் போட்ட என்ன காட்டுங்க? என்ன கேட்காத எப்படி பரவாயில்லையா? நாம வேற என்ன ஏமா காய் கொடுங்க. சத்தமா பேசுமா. போலையா கடமா ஐயா நன்றி நன்றி சொல்றாரு. நன்றியில கூட நீ நல்லா இருந்தா சரியா சந்தோஷம். நீ நல்லா இருந்தா சந்தோஷம் எனக்கு. ஐயா ஆமா கணக்கு வரும். படி குறைக்க வேணாம் மாமா. ஒரு வழி எப்படி போகும்? காலை ஊட்டுமா தரையில காலை மாதிரி தூக்கி வச்சிருக்கு. இந்த ஈல்ஸ் செருப்பு கையில போட்டுருவாங்க. அப்பா பார்த்துட்டு இருக்க மாட்டேன்.
மணி கட்டி வரணுச்சா கேமரா பண்ணுங்க நீ கம்மியா குட்டி இல்ல இங்கதான் கை வைக்க விட மாட்டேங்க அப்படி எப்படி சரியாகும் கை வச்சு எதனா பண்ணாலும் சரியாகும் கை வைக்க விட மாட்டேங்க. உள்ள கூட இல்ல எவ்வளவு தேவலாம் விழுத்தா தேவலாம் இப்ப பாருமா எப்படி உள்ளதே இருக்கு மாதிரி சரி இல்ல நான் வேணாம் சத்தமா சொல்லுங்க அவங்க சொல்லு சேவ் சேவ் கை வைக்க விட மாட்டேன்றீங்க அது வாடகை எப்படி வருது நம்ம கேட்டா என்ன சொல்றீங்க சாப்பாடு காய்கறியெல்லாம் ஒரே அழ. கொஞ்சம் பொறுத்துக்கா. வேணாம்னா முத்திர வேண்டியதான் அம்மா சத்தம் போடாதீங்கம்மா ஏமா அது சினிமா தியேட்டர்லம்மா ஒரு கையில உட்காருங்க எப்படி இருக்கு வலி குறைஞ்சிட்டே வருது. இந்த ஃபைல் ஓகே கை மோனே புரியுதா போயிட்டு வரோம் பேசுறேன் குறைஞ்சிட்டே வருது. சவுண்ட் பேசுவாங்க வலி குறைஞ்சிட்டே வருது. தொண்டை பிரிக்குது இப்ப தொண்டை பரவாயில்ல. அத சொல்ல அதான் கேக்குறேன் பரவாயில்லையா நான் போரூர்ல இருந்து வரேன். கால் வலி ரொம்ப கால் வலி, கால் வேற வீங்கி இருந்தது. இப்போ இவங்க ஏதோ ஆயில் போட்டு மசாஜ் பண்ணாங்க. வலி எனக்கு 1 இயர் மேல இருக்கு. போல கால்சியம் மாத்திரை மட்டும் போட்டேன் 2 மாசம், அவ்வளவுதான். இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொடுத்தாங்க. அது போட்டுமே வலி போல அப்படியேதான். எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க சொன்னாங்க. ஆமா. இப்போ நான் வரும்போது ரொம்ப வலியா இருந்தது, நடக்கவே கஷ்டமா தான் இருந்தது. இப்போ அவங்க அந்த பண்ண அந்த வைத்தியம் ட்ரீட்மெண்ட்ல பூஜை நடந்தது, புடவை கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டாங்க. இப்போ கால் வலிக்காக வைத்தியம் பார்த்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, திருப்தியா இருக்கு. ஆமா, எதிர்பார்த்து தான் வந்தேன். எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்கு, திருப்தியா தான் இருக்கு. வலி போயிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டே இருக்கு. இல்ல அதெல்லாம் எதுவுமே கேட்கல. இல்ல. தேங்க்ஸ். வீட்டு நீ படிக்கிற பாருப்ப நீயா தட்டுற போய் பாருப்ப எப்படி இருக்குது வலி கேக்குது போச்சா வேற என்ன ஆகுது காத சொர்ணியில இருந்து காத சொர்ணியே மறுத்து போயிருக்கு. உட்கார ராஜா போலாம். எந்த கால் படிக்கிறீங்க? லெஃப்ட் கால் தானே? ரைட் பாருப்ப பாருப்ப பாரு. பாரு உட்காரு அப்புறம் கால் பண்ற நல்லா இருக்கு ஐயா. உட்காரு. இந்த கண் அருண் காலையில ஓகே அப்படி ட்ரெயின் இருக்குங்க அந்த நம்ம மதிக்க மாட்டேங்கிறோம்
உட்காருமா போலாம். இருபடி மாதிரி ரொம்ப நாள் ஏமாத்தி தெரியல. நீங்க பையன் வராங்க. அப்புறம் உட்காரு. சாப்பிடா உட்கார்ந்தா போனா அவன் முன்ன மாதிரி வாழ்ந்தானா எப்பயோ தொட்டி போடாது. அவன் வர மாட்டாங்க. அதெல்லாம் உட்காந்து கொஞ்ச நேரம் ஐயா வீட்டு உள்ள எனக்கு தங்க விட மாட்டேங்குது. வீட்டு உள்ள ரோட்லயே தான் படுக்க இந்த சொல்லுங்க. நாமத்தை நெத்தில வையி. நாமத்தை சொல்லுதான். புடவை கொடுத்துட்டீங்களா? புடவை நாளைக்கு தானே கொடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் நடிச்சுட்டு வைய. எனக்கு தெரியாது, நான் சுத்திக்கிட்டு வரேன், எங்க கூட வருவேன். என் பசங்க வீட்டுல தங்க மாட்டாங்க, ரோடாதான் மேடம். நான் போரூர்ல இருக்கேன் மேடம். இது ஒரு 6 மாசமா என் தம்பி ஒருத்தர் ரோடா அலப்பாஞ்சாரு. அவரு தெளிவாயிட்டாரு. ஐயா கோயிலு போரூர் பாலமுருகன் கோயிலாண்ட காய்கறி கடை வச்சிருக்காங்க. அவங்க பேர் கலை. அவங்க நேத்து கூட சொன்னாங்க, முந்தா நேத்தும் சொன்னாங்க, நீ இவர்கிட்ட போ. அவங்க பேரு கலை, காய்கறி கடை வச்சிருக்காங்க போரூர் ஐயா கோயிலு. நீ போ, காரம்பாக்கம் போ, ஞாயிற்றுக்கிழமை விடாத, நீ போனீன்னா நல்லாயிடும் அப்படின்னு நேத்திக்கு தான் சொன்னாங்க. சரி, நான் இங்க வருவேன், மீட்டிங்ல சொல்லுவாங்க இந்த மாதிரி ஐயா கோயில்ல புடவை தராங்க. மாங்காடு கோயில் இதுல இன்ஸ்பெக்டர் அம்மா அவங்க கொடுத்தாங்க, முன்ன தம்பி பிறந்த நாளுக்கு கொடுத்தாங்க. இவரோட பிறந்த நாளைக்கு வாங்கின அரிசி கொடுத்தாரு. நான் ஒரு 2 வருஷமா எனக்கு தெரியும். காலையில இருந்து பூஜை நடந்தது, அப்புறம் அன்னதானம் சாப்பிட்டேன், அப்புறம் சேலை வாங்கினேன், அப்புறம் இது மாதிரி ஜாங்கிரி கொடுத்தாங்க, அதையும் சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு. 2 வருஷமா வரேன். சிறப்பா அரிசி கொடுப்பாங்க, சேலை கொடுப்பாங்க, அன்னதானம் வாரம் ஞாயிற்றுக்கிழமைனா அன்னதானம். எதுவுமே கிடையாது. நான் பார்த்து தரணும், நான் கொடுக்கணும், நான் கொடுத்து ஆகும். இனிமேல் நான் இவருக்கு விட மாட்டேன். அதெல்லாம் எதுவுமே கிடையாது. 2 வருஷமா வரீங்க. எதனால 2 வருஷமா கோயிலுக்கு வரீங்க? இந்த கை வராது இருந்தது 1 வருஷம் முன்னாடி. முட்டி தம்பி தான் சரி பண்ணாரு. அது அந்த தம்பி. அப்புறம் பாருங்க நல்லா இருக்கு. அவர் பண்ணியா உங்களுக்கு கை வலி போதா? உடனே போயிடுச்சு, உருவி விட்டாரு. அவருக்கு சக்தி இருக்கா? இருக்கு, நான் நம்புவேன். அவர் பண்ணிதான் அந்த கை நல்லா இருக்கு. ஆமா, இப்ப எல்லாருக்கும் ஒரு 10 பேர்கிட்ட சொன்னேன் நான் வெளியில, அந்த தம்பி பண்ணிதான் நல்லாச்சு. இதுதான் ரொம்ப எனக்கு இதுவா இருக்குது. கால் இப்படி மடக்கி சாப்பிட முடியல, இப்படி வச்சுதான் சாப்பிடுறேன். இப்ப எப்படி இருக்கு? இப்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஐயா கோவிலுக்கு 2 வருஷமா வரீங்க, திருப்தியா இருக்கா உங்களுக்கு? மகா திருப்திங்க. ஐயாக்கு எந்த எதுவுமே கிடையாது. நான் பார்த்து நான் இனிமேல் செய்வேன். சரி, ஐயா ஏதோ காசு கேட்டாரா? எதுவுமே கேட்கல, என் மனசுதான் நம்ம கொடுக்கணும், நல்லாயிடுச்சு அப்படின்னு. என்னன்னா வீட்டுல நைட்டு கூட பாருங்க, நான் முருகர் கோயிலாண்ட ஒரு பிளாஸ்டிக் சாமான் விற்பாங்க, அங்க படுத்துட்டு இருந்தேன். முந்தானத்து ரோட்ல மாவு கடை, அங்க படுத்துட்டு இருந்தேன். என்னை மீறி வெளியில தான் போக சொல்றதே தவிர உள்ள எனக்கு படுக்க தூக்கமே இல்லை. நல்லா இருக்கு. நல்லா இடுவேன், நானும் நல்லா செய்வேன். இங்க என்னால முடிஞ்சது நான் செய்வேங்க. சாமிக்கு நான் செய்வேன். நான் ஒரு 11:30 மணி 12 இருக்கும். கோயில்ல பூஜை நடந்தது, சாமி எல்லாம் பார்த்தோம். பார்த்துட்டு புடவை கொடுத்தாங்க. எனக்கும் வாங்கி வச்சிருக்கிறேன், வாங்கினேன். ஒரு ஸ்வீட் ஒண்ணு கொடுத்தாங்க, நல்ல கலர், எனக்கு அழகான கலர் வந்துருக்குது. ஐயா கொடுத்துருக்கிறாரு. சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. திருப்தியா இருந்ததுமா. நான் இனிமேல் தெரிஞ்சா அடிக்கடிக்கு வருவேன், வந்து போவேன்.
எங்க போனீங்க? ஆ? என்ன சொன்னாங்க ஹாஸ்பிட்டல்ல? ஆமா? அதனால ஆபரேஷன். ஏமா கையெடுத்து கும்பிட கொஞ்சம் பேசாதீங்கம்மா. காலையில் கத்தி கத்தி நானே ஒரு பேஷண்ட் ஆகிட்டேன். இப்ப இருக்கான்னு பாருங்க. இருக்கான்னு பாரு வழியே. வழியில பாரு. சத்தமா பேசுங்க. குறையுது இல்லையா? நடந்து போ, நடந்து போ, நடந்து போ. எப்படி இருக்கு? எத்தனை வருஷம் வழி? உட்கார மடக்க வைக்கிறேன். அவங்களே மடக்க காலை தூக்குமா வேலை. ஓ காலை தலைக்கு ஓடுமா? மேல மேல இழுத்து சேர்ப்பு போடுற மாதிரி நாய்க்கடா நீயே கூட ஐயா போயிடும். பூந்தமல்லிம்மா, பூந்தமல்லி. இந்த கால் ரொம்ப இந்த சைட்ல இருந்து முதுகுல இடுப்பு எலும்புல இருந்து வலி, ரொம்ப வலி இருக்குமா, ரொம்ப வலிமா. முதுகு இந்த இடுப்புல இருந்து இந்த கால் ஃபுல்லா மடங்குல வலி. 2 வருஷமா இருக்குது. மருந்து மாத்திரை சாப்பிட்டோம்மா, சரியா பண்ணி தெரியல. ஒரு 4-5 ஆயிரம் செலவு பண்ணி போய் போய் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்லம்மா. திருப்தியா இருக்குதும்மா. கொடுத்தாங்கம்மா, அன்னதானம் சாப்பிட்டேன். வாங்கணும். ஸ்வீட்டு போடுவோம், எல்லாம் நல்லா இல்லைம்மா. இல்லைம்மா, பரவாயில்லம்மா, நல்லா இருக்குது. திருப்தியா இருந்தது. சந்தோஷமா வாங்கிக்கணும்மா, சாப்பிட்டோம்மா. வீட்டுல பண்ணிடுறீங்க.
திரும்பி வந்து போய்க்கு பரவாயில்லையாமா? கத்த குறையும் அவனை நான் பேசிக்கிறேன் செல்லப்பில்ல வீட்டுல போய் மாதிரி பண்ணலன்னா பேர் என்னம்மா? கௌரி, எங்க இருந்து வரீங்க? மணலி மாத்தூர்ல இருந்து வரேன்ப்பா. என்ன காரணம் ஐயா பார்க்க வந்தீங்க? என் காலுக்கு தான் முக்கியமா வந்தேன் ஐயா நான். ஐயா பார்த்ததுனால வழி சரியாச்சு. எவ்வளோ பரவாயில்லப்பா. இதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி டாக்டர் கையில தான் போய் மருந்து மாத்திரலாம் வாங்கி சாப்பிட்டேன். எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணியிருப்பேன்ப்பா. இது ஐயா பார்த்ததுனால திருப்தியா இருக்கா? மனசு திருப்தியா போன தடவை இங்க வந்து போனதுல இருந்தே ஓரளவுக்கு எனக்கு எவ்வளோ மேலியா. ஐயா அன்னதானம் போட்டாங்களா? சாப்பிட்டேன்ப்பா. இப்பதான் போய் சாப்பிட்டு வந்தேன். காசு வாங்கிட்டு பண்றாங்களா? இல்ல நம்மளா விருப்பப்பட்டு போட சொல்றாங்க. திருப்தியா இருக்குங்களா? மனசு ரொம்ப திருப்தியா இருக்குது. இங்க வந்தாவே எனக்கு உடம்பு ஒரு சந்தோஷமா இருக்குதுப்பா. எப்ப போறோன்ற ஒரு ஆசையோட தான் நான் இங்க வரேன் இப்போ. புடவை எதுவும் கொடுத்தாங்களா ஐயா? இன்னைக்கு புடவை கொடுத்தாங்க, வாங்கினேன்ப்பா நான். புடவை கொடுத்தாங்களா? புடவை அதுல ஒரு ஸ்வீட் ஜாங்கிரி வச்சு கொடுத்தாங்க. நல்ல சந்தோஷமா வாங்கிக்கணும்ப்பா. என் உடம்பு கடவுள் நல்லா ஆக்கிடணும், அவ்வளவுதான்ப்பா. வீட்டுல ஏன் நீ செய்ய மாட்டேங்கிற மாதிரி நான் கேக்குறேன். பண்ணா வராது. இந்த மாதிரி டெய்லி பண்ணா வர வருது. வடக்கு வடக்கு இந்த மாதிரி டெய்லி பண்ணி பாரு. வேலைக்கு போய் போ, சாயந்தரம் வந்து காலைல விட்டு சாயந்தரம் விட்டு பண்ணு. வரவே இருக்காது, வராது. நான் சுதன் ராம், நன்மங்கலம். அங்கே ஒரு 3-4 தடவை வரேன். இது 4வது டைம் வரேன். இது எதனால வந்தேன் அப்படின்னா, உடல் உபாதைனால கால் மூட்டு வலி இருக்குது, அதுக்காக தான் வந்தேன். இது 4வது தடவை வந்துட்டு இருக்கேன். வலி பரவாயில்ல, இப்போதைக்கு நல்லா இருக்கு. இன்னைக்கு காலையில பூஜை நடந்தது. அதுக்கப்புறம் அன்னதானம், சாரி எல்லாம் கொடுத்தாங்க. திருப்தியா இருக்கு. ஸ்வீட்டும் கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. இல்ல, காசுலாம் எதுவும் எதிர்பார்க்கல. நம்மளால முடிஞ்சது வந்து பண்ணா போதும். நான் கேக்குறேன், இங்க படிக்கிறீங்க, நான் சொல்ற கேட்டு நல்லா உடம்பெல்லாம் வலி வரைக்கும் இது சாப்பிட வேண்டியதுதானே? ஏன் சரி சொல்ல மாட்டீங்க? 10 மாத உடம்புக்கு அப்புறம் ஏன் வலிக்காத உடம்பெல்லாம்? நல்லா இவ்வளவு சாப்பிட போதும் வழிய அதெல்லாம் சரி பண்ணி தரேன். எவ்வளவு நல்லா இருக்குது? எவ்வளவு நல்லா இருக்கா? 3 வருஷமா இருக்கா? அதெல்லாம் சாப்பிடுனா நான் சரி பண்ணி தரேன்ட்டேன். எப்படி சொல்லுவேன்? எப்படி இது ஒண்ணா எப்படி வந்து சரி பண்ணுறது?
ஓடி போய் இப்பயே சொல்லியே கதை போயிட்டு இருக்குது. அதான் சாப்பிடும் ரத்தோட்டம் இல்லை, ரத்தோட்டம் இல்லை, நல்லா சாப்பிட்டு நானும் சாப்பிடுவேன். கோவம் மட்டும் வந்து கோவம் மட்டும் நிறைய பண்ணிட்டு காலை சொல்லல, காலை சொல்லல, சொல்லவே வேணாமா? அதுதான் கேட்டுதான் சரி. லேடிஸ் ஆச்சே ஓடுவான் ஓடு கட்டி நீ நட நட நல்லா வருதே வெளியெல்லாம் அப்படியே உட்காந்து வெடிக்கணும். ஒரு 2 தடவை 21 தடவை சொல்றேன். சொல்றேன் போட்டு பாரு தலைமை டபுள் ஒரு சிங்கிள் கலர் வச்சு பார்க்கிறேன். சிவப்பு இருக்கு, ஒயிட் இருக்குல்ல, கலர் என்ன கலரு? நான் தான் சொன்னேன் ஒயிட் கொஞ்சம் வந்து சிவப்பு வருதுன்னு. இருக்கா இல்லையானே? சரி, எப்படி இருப்ப? எத்தனை வருஷம் வந்தது? பேர் என்னன்னா? சாந்தி. எங்க இருந்து வரீங்க? பல்சரோக்கத்துல. எந்த காரணம் ஐயா பார்க்க வந்தீங்க? கை கழுத்து 3 வருஷமா இருக்குங்க. திருப்தியா இருக்குங்க. காலையில வந்தேன், புடவை கொடுத்தாங்க, சாப்பாடு போட்டாங்க, இப்ப எல்லாம் பண்ணாங்க. மனசு திருப்தியா இருக்கு, உடம்புல ஃப்ரீயா இருக்கு. காசு வாங்கிட்டு இல்லைங்க, நம்ம இஷ்டம்தான்.